ஏன் இளம் வாக்காளர்களை இழப்பாருன்னா, இளைஞர்கள்லாம் இப்ப வந்து விஜய் பக்கம் போயிடுவாங்க. நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் போடுவாங்க, மேக்ஸிமம் 2 எலெக்ஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. எல்லாருக்கும் மெச்சூரிட்டி வந்துடும், தெரிதல் இது தெளிவு வந்துடும், அரசியல் புரிதல் வந்துடும். அதுக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சின்ன வயசுல நாம் தமிழருக்கு எல்லாருக்கும் ஒரு அட்ராக்டிவா தோணும் பாக்குறதுக்கு. ஏதோ ஆஃபர் பண்றாருப்பா, நல்லா பேசுறாருப்பா, அப்படியே வந்து எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். ஏன்னா அவர் கொடுக்கறது ரொம்ப சிம்பிளிஸ்டிக் சொல்யூஷன், ரொம்ப சுலபமான சொல்யூஷன்ஸ். அதெல்லாம் வந்து நாட் பாசிபிள் வந்து இந்தியா மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு கண்ட்ரி மாதிரிங்க. 8 கோடி பாப்புலேஷன் இருக்குது. அவர் சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? சும்மா அவர் வந்து அவர் பேசுறது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆரேட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணா, கருணாநிதி இந்த மாதிரி பெரிய பெரிய பேச்சாளர்கள் இருந்தது நம்ம மாநிலத்துல. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். அதாவது அவர் வந்து ஒரு நடிகர்னே சொல்லலாம். நீங்க வந்து ஒரு மேடையே ஒரு அதை வந்து ஒரு நாடக